மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அந்த மாற்றம் என்று சொல்லக்கூடிய பேர் மட்டும்தான் இல்லை, மற்றபடி ரிஷபராசிக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் தந்துடக்கூடிய மாதம் இந்த மாதம். நல்ல தனவரவு இருக்கும் ஐயா, அதில் எந்த மாற்று கருத்தை சொல்ல முடியாது. உங்களுக்கான தேவைகள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக வரப்போகுது. உங்களுடைய பரிமாற்றம் இதுவரைக்கும் நான் சரியான முறையில் செய்யலை சாமின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தெய்வ ஆலயங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போறீங்க. இந்த ஒரு மாதம் பொறுத்துங்க, இப்போ பேசிட்டு போயிடுவோம், அது அடுத்த மாதம் நாம் நிச்சயதார்த்தம் வைக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வார்த்தைகள் என்று சொல்கிறோம் இல்லை. பெண் பார்க்கும் படலம், போக்குவரத்து, பேச்சுவார்த்தை எவ்வளோ கொடுக்கலாம், எப்போ திருமணத்தை வச்சுக்கலாம், இந்த வார்த்தையெல்லாம் எப்போ நிகழட்டும், இப்போ நிகழப்போகுது. அந்த பெண்ணாகட்டும், ரிஷபராசிக்கு ஆண்களாகட்டும், யாராக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த முறை நம்மளுக்கு அந்த காலம் உறுதி செய்யக்கூடிய காலமாக வருது. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். ரிஷபராசி, எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசிக்காரங்க, இந்த அக்டோபர் மாதம் 1/10/2024 31 தேதி வரைக்கும் நம்மளுக்கு காலம் உயர்வினை தருமா? கண்டிப்பாக உயர்வினை தரும், பயப்படணும் அவசியம் இல்லை. உறுதியாகவே என்னைக்கு, ஏன்னா கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையில் பார்க்கறதுனா ஜென்மத்தில் குரு பகவான் நம்ம ராசியிலே இருக்கார். 2ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், 7ஆம் அதிபதி அவரே தான். அவர் 2ஆம் இடத்துல வக்கரகதி காலத்தில் வரப்போறார். இந்த 23 தேதிக்கு அப்புறம் அவரும் நீச்சகதிக்கு வரார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீச்சகதி வருவார். மற்ற கிரகங்கள் சூரிய பகவான் 15 தேதிக்கு அப்புறம் தான் அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து மாறி 6ஆம் இடத்துக்கு நீச்சகதி பெறக்கூடிய காலமாக வருகிறது. மற்றபடி எந்த தொந்தரவும் தரக்கூடிய கிரகங்கள் அமரவில்லை. புதன் பகவான் உச்சம் பெற்று 5ஆம் இடத்திலே இருக்கிறார், இன்னும் சிறப்பு. அதுவும் இல்லாமல் ராசிநாதன் ஆட்சி பெற்று துலாமில் இருப்பது இன்னும் மேன்மை என்று கூட சொல்லலாம். ஒரு மனுஷன் நம்ம ஆட்சி பெற்றாலே போதும், நம்ம கிரகாதிபதி யார் இருக்கிறாரோ அவர் ஆட்சி பெற்றாலே போதுமானது. இதுக்கு முன்னே அவர் நீச்சகத்தில் இருந்தார். ரொம்ப கடுமையான தாக்கத்தை ரிஷபராசிகாரங்க அனுபவிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சகாப்தம் கூட சொல்லலாம். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தந்து கொண்டு இப்போ தான் அவரால் தான் காப்பாற்றிட்டுருக்கு, வேறு எதுவும் சொல்ல முடியாது. அந்த மாயையை தோற்றி வைக்கக்கூடிய மாயகன், பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய ராகு பகவானால் தான் நம்ம வாழ்க்கை தரம் ஓடிட்டுருக்கு. ரிஷபராசிக்காரங்களாம் என்னவோ ஒரு மாயை நம்மளுக்கு நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏது நடக்குதுன்னே தெரியல. இது வரைக்கும் கேட்காம இருந்தால் எல்லாமும் கேட்குற இடத்துலையும் இப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையும், ஓரளவுக்கு பழைய நிலையிலிருந்து நாம் மீண்டு வரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க தான் பெறுது. ரிஷபராசிகாரங்க பரவாயில்லை, வாழ்க்கை தரம் பரவாயில்லை. நான் உண்மையாகவே சொல்லுவேன். எதில் கவனம் என்று சொன்னேன், அதில் கவனம்லாம் தேவையே இல்லை. நீங்கள் மேல் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான முதல் படி என்று கூட எடுத்துங்க தயவுசெய்து. இனிமேல் வெற்றி, உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுக்கக்கூடிய மாதமாக, ஏன்னா 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நீச்சகதி பெறுவதால் தான். 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் நீச்சகதி 23 தேதிக்கு அப்புறம் பெறப்போகிறாரு. அதனால் உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும். ஒரு மனிதன் பிரச்சனையிலே எப்பவுமே பிரச்சனையிலே வாழ போகிறதில்லை. எல்லாமே காலமெல்லாம் 2024னா 2024ஓட வாழ போகிறதில்லை, 2025 வரும். நம்மளுக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அந்த மாற்றம் என்று சொல்லக்கூடிய பேர் மட்டும்தான் இல்லை, மற்றபடி ரிஷபராசிக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் தந்துடக்கூடிய மாதம் இந்த மாதம். நல்ல தனவரவு இருக்கும் ஐயா, அதில் எந்த மாற்று கருத்தை சொல்ல முடியாது. உங்களுக்கான தேவைகள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக வரப்போகுது. உங்களுடைய பரிமாற்றம் இதுவரைக்கும் நான் சரியான முறையில் செய்யலை சாமின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தெய்வ ஆலயங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போறீங்க. குலதெய்வ அருள் கெட்டும் உங்களுக்கு, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தெய்வ காரியங்களில் ஈடுபட்டு நம்மளுக்கு பெரிய பெரிய பேர் கிடைக்க போகுது. நம்மளுக்கு அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் தோல்வி என்பது இல்லாத வண்ணமாக காணப்போகிறது. ஒரு மனிதனுடைய தேவைகள் என்ன, நிதி நிலைமை சரியாக இருக்கணும், கல்வி சார்ந்த விஷயத்தில் சரியாக இருக்கணும், மனைவி ஸ்தானம் சரியாக இருக்கணும். இதெல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. என்ன சொல்லலாம், சாதாரண ஒரு மனிதனின் தேவை உண்ணும் உணவும், உடுக்க உடை, இருக்க இடம், இதை 3ம் நம்மளுக்கு கிடைக்க போதைங்க. இது போதுமே, இது ஒன்று நம்மளுக்கு செய்யக்கூடிய காலங்கள் எல்லாமே கிடைக்க போகுது ஐயா. உங்களுக்கு செவ்வாய் பகவான் நீச்சகதி பெறுவது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாம் ஏற்கனவே அதை விட கடுமையான தாக்கத்தில் அனுபவிச்சாச்சு. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. 3ஆம் இடத்துல கம்யூனிகேஷன் மட்டும்தான் இது வரைக்கும் இல்லாத, அந்த கம்யூனிகேஷனும் இனிமேல் கிடைக்க போகுது.
நல்லவரிடத்தில் இது வரைக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி தான் இனிமேல் மற்றவர்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட்டோ ஒரு லேட்டர் யோகமோ எதனோ ஒன்று நம்மளுக்கு கிடைக்க தான் போகிறது. ரிஷபராசிகாரங்களுக்கு இந்த மாற்றம் பெரிய பெரிய யோகங்களை தரவல்லதாக. வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள். அதில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. இந்த வண்டி வாகனத்தில் மட்டும் சற்று பழுதுகள் ஏற்படும். அதில் மட்டும் கவனத்தை எடுத்து கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக பழுது ஏற்படும் ஐயா. 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம், நம்ம கால்நடை என்று சொல்கிறோம் இல்லை, அதெல்லாம் கண்டிப்பாக இல்லை. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு சொத்து கித்து எல்லாமே அந்த ரிப்பேர் ஒர்க், சரி செய்யக்கூடிய வேலை. வீடு சார்ந்த விஷயத்தில் நாம் இது வரைக்கும் எடுக்கலை, அக்கறை எடுக்கலை அப்படின்னா வேலை செய்யாமல் இருந்தால் அந்த வேலையெல்லாம் நாம் எடுத்து செய்ய போகிறோம். வண்டி வாகனத்தில் அப்பப்போ பிரச்சனை பண்ணுது, அந்த வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்க தான் போகிறோம். வாகனங்களை சரி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். வெளியூர் தொடர்பு உங்களுக்கு கம்யூனிகேஷன்லாம் நல்லா இருக்குது ஐயா. தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி செய்யும். ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஐயா. இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை. தொந்தரவுலிருந்து நீங்கள் விடுபடுத்தி பெறுவதை கண்கூடாக பார்க்கலாம். நம்மளுக்கு தொந்தரவு அதிகமாக இருந்ததுன்னா அந்த தொந்தரவுலாம் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பது இந்த மாதம் திகழும். பரவாயில்லை. ஒரு 15 தேதிக்கு அப்புறம் உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லுவேன். சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்து அவருடைய 7ஆம் இடத்திலிருந்து நேரடி பார்வையாக குருவோட பார்வை அவர் வாங்குவது, அவரோட பார்வை இவர் வாங்குவது. இந்த பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறும். இந்த நேரத்தில் வீண் விவாதம் என்று சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தையெல்லாம் சற்று தலங்கி வரணும். ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல 10 பேர் கூட்டமாக இருந்து அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவர கற்றுக்கணும். ரிஷபராசிக்காரங்க தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. தப்பது. எல்லாருக்கும் ஜென்மகுரு வனவாசம் எல்லாருக்கும் உண்டு தான். யாரையும் விட மாட்டார். அவரும் வருவார். மற்ற ராசிக்கும் வருவார், மிதுன ராசிக்கும் வருவார், கடக ராசிக்கும் வருவார், சிம்ம ராசிக்கும், இதெல்லாம் எல்லாருக்கும் வருவது தான். இப்போ பொழுது பரவாயில்லை. அதாவது தேவைகள் கிருத்திகை நட்சத்திரமாகட்டும், ரோகிணி நட்சத்திரமாகட்டும், மிருகசீரிசமாகட்டும், திருமணம் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் போக்குவரத்து இல்லாமல் இருந்தால் அந்த போக்குவரத்துலாம் இப்போ பேசக்கூடிய காலமாகும். இதை எடுத்து பேசுவாங்க. ஐயா, பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட கேட்போம், மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட கேட்போம், பேசலாம் ஐயா, இந்த ஒரு மாதம் பொறுத்துங்க, இப்போ பேசிட்டு போயிடுவோம், அது அடுத்த மாதம் நாம் நிச்சயதார்த்தம் வைக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வார்த்தைகள் என்று சொல்கிறோம் இல்லை. பெண் பார்க்கும் படலம், போக்குவரத்து, பேச்சுவார்த்தை எவ்வளோ கொடுக்கலாம், எப்போ திருமணத்தை வச்சுக்கலாம், இந்த வார்த்தையெல்லாம் எப்போ நிகழட்டும், இப்போ நிகழப்போகுது. அந்த பெண்ணாகட்டும், ரிஷபராசிக்கு ஆண்களாகட்டும், யாராக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த முறை நம்மளுக்கு அந்த காலம் உறுதி செய்யக்கூடிய காலமாக வருது. ஒரு மனம் சார்ந்த விஷயத்தில் ஐயா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன், என்ன தோஷம் இருக்குதுன்னே தெரியல, நம்ம ஜோசிகார்கிட்ட எத்தனை ஜாதகம் தான் கொடுக்கறது, இதுக்கு பொருத்தம் பார்க்கறது நம்மளால் முடியல சாமி, எதுவுமே செட் ஆக மாட்டேதுன்னா இந்த முறை எடுத்துன்னு போங்க. நல்ல நிலைமையில் கிரகங்கள் அமர்ந்திருப்பதும், இந்த காதல் வயப்பாடு, இந்த காதல் சார்ந்த விஷயத்தில் இப்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஐயா. கவலைப்படணும் அவசியம். ரிஷபராசிக்கு உன்னதமான அமைப்பு என்று சொல்லக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. இந்த வயது மூப்பில் இருக்கிறவங்களை மட்டும் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ரிஷபராசிக்காரங்க வயது மூப்பில் அதிகமாக இருந்தால் அவங்க உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். இளமையாக இருக்கிறவங்களுக்கு சொல்லலை சுவாமி, முதுமையாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா பகவானுடைய பார்வை என்பது அவ்வளோ சரியான பார்வை இல்லை. சுக்கிரனோட பார்வை குரு வாங்குவதும், குருவோட பார்வை சுக்கிரன் வாங்கும் பொழுதுதான் உடல் நலத்தில் சற்று கேடுகள். இந்த கேடு என்று சொன்னாலே கொஞ்சம் பிரச்சனை தருவது என்று அந்த உடல் உபாதைகளை மாற்றக்கூடிய காலமாகவும் இந்த காலம். கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு 10 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ணும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. உங்கள் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. எல்லாருமே ரிஷபராசிக்காரங்க கெட்டு போயிட்டாங்க, நொந்து போயிட்டாங்கன்ற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. இப்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டு, இது வரைக்கும் அசையாமல் ஒரு கணத்தில் போட்ட கல் மாதிரி இருந்தது கூட இப்போ அசைவுகள் கொடுக்க ஆரம்பிச்சு. கல் மேலோங்கி வரக்கூடிய காலமாக அந்த அளவுக்கு வரப்போகுது. நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுடைய பொருட்களுக்கான அமைப்பு, ஒரு மரியாதை எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கான் இறைவன். அந்த பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுதில்லப்பா. இந்த 5ஆம் இடமும் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இது வரைக்கும் தைரியமே இல்லாமல் இருந்தவர் கூட தைரியத்தை வந்துடுச்சு. ஒரு தன்னம்பிக்கை எல்லாம் வரப்போகுது. இந்த காலம் எல்லாம் இனிமையான காலமாக அக்டோபர் மாதம் முழுவதும் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதமாகும். உடல் நலத்தில் சற்று அக்கறை, அது பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், அரசாங்க தொடர்பு, எந்த துறையில் ஒர்க் பண்ணாலும் சரி, வேலை சார்ந்த விஷயத்தில் எந்த தொய்வான நிலைமையும் எடுபடாதீங்க, பயப்பட தேவையில்லை. வேலையெல்லாம் உங்களை தேடி இனிமேல் வரும். விவசாயமாகட்டும், எந்த வேலையாகட்டும், நான் சொல்கிறேன்,
இந்த வாக்குஸ்தானம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுடைய பேச்சுத்துறை டீச்சர் ஆகட்டும், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். ஒன்றும் தவறான விஷயத்தையோ தவறான வேலையோ நீங்கள் பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லை. குழந்தைகள் உடனிடத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை தரம் மாறக்கூடிய மாதமாக இந்த காலம் இருக்கும். நல்ல முன்னேற்றம் ஐயா. புத்திரபாகியம் கிட்டக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவைகள், திருமணம் நடக்கணும், குழந்தை பேர் கிடைக்கணும், அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணணும். ஒரு மனிதனுடைய தேவையே அவ்வளோதான். அதான் சொன்னேன் முதல்ல, உண்ண உணவு, உடக்க உடை, எடுக்க இருப்பிடம், இது 3 இருந்தாவே போதும். மனிதனுடைய வாழ்வை கண்டிப்பாக அவர் மாட்டு போயினே இருப்பார். அதில் இதெல்லாம் ஒன்று கட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு பிரச்சனை தரும். இதெல்லாம் இல்லைன்னா அது அடுத்த தேவைக்கு நாம் பூர்த்தி செய்கிற மாதிரி வரும். கடன் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் பிரச்சனைகள் கிடையாது. உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக வந்துவிட்டது. இது வரைக்கும் நாம் உலகத்தை பார்க்கலாம், உலகம் உங்களை பார்க்கக்கூடிய காலமாகவும், அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், ரிஷபராசிக்காரர்களாம் நல்ல நல்ல முன்னேற்றம் தரவல்லதாக இந்த காலம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த 108 திவ்ய தேசத்தில் முதன்மை தேசம் என்று சொல்லக்கூடிய ரங்கநாத பெருமான் ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வர அந்த ரங்கநாகியும் ஸ்ரீ ராமானுஜரையும் வணங்கி வர காவிரியாத்தில் ஒரு குளியலை போடுங்க. இந்த நேரத்தில் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜபலி நிதியை, அந்த வெங்கடாஜபலி நினைத்து கண்டு எப்பவும் அந்த கோவிந்த நாமம் எப்பவுமே இருக்கணும். கோவிந்தாய கோவிந்தாய ஆஞ்சநேய வரத கோவிந்தா கோவிந்தாம், கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாங்க. உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக இருக்கும். மேலுமே உங்களுக்கு இன்னும் சொல்கிறையா, ரிஷபராசிகாரங்க ரொம்ப தொல்லையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சோளிங்கர், இந்த நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் பக்கத்திலே இருக்குது லக்ஷ்மி நரசிம்மரை, அந்த யோக ஆஞ்சனையும் யோக நரசிம்மரையும் நீங்கள் வழிபட உங்கள் துயரங்களும் துன்பங்களும் கண்டிப்பாக போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். விரத நாட்களாகவே எடுத்துங்க. ஏன்னா புரட்டாசி மாதம் சேர்ந்து வருது. இல்லை 15 நாட்கள் இதில் இருக்கிறதால உங்கள் தேவைகள் என்னவோ அந்த தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். முடிந்தால் ஏழுமலையான் வெங்கடாஜலபதிக்கு நடைபாதைக்கு போவேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கு முன்னெல்லாம் நடந்து தான் போனாங்க. எல்லா தீபனையும் அந்த நாமத்தை சொல்லி ஒவ்வொரு அடியும் வைக்கிறோம் இல்லை, அந்த கோவிந்த நாமத்தை சொல்ல உங்களுடைய வாழ்வாதாரம் மாறிக்கொண்டே இருக்கும். உங்கள் துன்பங்கள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.